ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்சிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பசங்களுக்கு இன்றைக்கி ஹாஃப் அ டே ஸ்கூலு. மாதத்தில் ஒரு 4 ஃப்ரைடேயில் எப்படியும் ஒரு 2 ஃப்ரைடே பசங்களுக்கு லீவ் இருக்கும். மீதி இருக்கிற 2 ஃப்ரைடே தான் ஸ்கூலு. அதுவுமே ஃபுல் டே கிடையாது. இங்கே ஹாஃப் அ டே தான் ஸ்கூல் இருக்கும். ஒரு 12:30 12:45க்குள்ளே பசங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. மார்னிங் சிம்பிளாக தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. லஞ்ச் இப்போ வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் சாதம் பாஸ்மதி அரிசியை விட ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அரிசி 3 கப் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். கூடவே பன்னீர் டீக்காக்காக இந்த பன்னீர் டோட்டலாக 350 கிராம் கிட்டக்க இருக்கும். அதில் கொஞ்சம் ஒரு பார்ட் சப்பாத்தி பண்ணுறப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக லாஸ்ட் வீக் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற பன்னீரை மட்டும் ஃப்ரீசரில் இருந்தது. ஸோ அன்ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால அதை எடுத்து கொஞ்சம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஓரளவு அன்ஃப்ரீஸ் ஆகி நமக்கு வந்துடும். அந்த அன்ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பன்னீர் க்யூப் மாதிரி கட் பண்ணிவிட்டு பன்னீர் டீக்கா மாதிரி பண்ணலாங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தேவை. அதனால் இஞ்சி பூண்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறையாலாம் வச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அரைச்சிப்பேன். மேபி ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அரைப்பேன். கொஞ்சம் லாங் டேர்மாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த இஞ்சி பூண்டோட கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் கொஞ்சமாக தான் அரைச்சிக்கிறேங்கிறதுனால எதுவுமே சேர்த்துக்கல. தண்ணி மட்டும் அந்த கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி சமையலில் 3 இது பண்ண போகிறேன். 3க்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை இருக்கும். தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, கூடவே பன்னீர் டீக்கா. சிக்கன் கிரேவிக்கு இதுக்கெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் போதும். பட் பன்னீர் டீக்காவுக்கு நமக்கு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா அது ஒரு சின்ன கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த அரைச்ச கண்டெய்னர்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். இந்த பச்சை மிளகா காரமாக இருக்கும். அதனால் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். ஒரு வேளை காரம் இல்லாத பச்சை மிளகா அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பன்னீர் டீக்காவுக்கு நல்லா கட்டியான தயிர், மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய்த்தூள், அது கூடவே தனி மிளகாய்த்தூள் கலருக்கு கொடுக்கும். அதுக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன். அப்புறம் பெப்பரு, நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன் போல் புழிஞ்சு விட்டுட்டு அந்த பன்னீர் க்யூப் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் அந்த மிக்ஸ் பண்ணும்போது ஞாபகம் வந்தது. உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா பன்னீர் க்யூபு கூடவே காய்கறிகளுக்காக கொஞ்சம் குடமிளகாயும் வெங்காயம் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன பையனுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஏதாவது பண்ணும்போது சமைக்கும் போது மோஸ்ட்லி அவன் என் கூடவே இருப்பான். நானும் அந்த சொல்கிற ஒர்க்கை அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். சும்மா பசங்க டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை ஃபோன் பார்த்துக்கிட்டோ இருக்கிறதுக்கு இந்த ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவனையும் சேர்த்து வச்சு தான் நான் இந்த ஒர்க் பண்ணுவேன். வெங்காயம் மட்டும் நம்ம அந்த க்யூப் கட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறத தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். அதை வேறு ஏதாவது குழம்புக்கு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக. மிளகா, பன்னீர், வெங்காயம் இதெல்லாமே நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மேபி உங்களுக்கு நல்லா கோட் ஆக மாட்டேங்குது மசாலா அப்படின்னா நாளே கூட இந்த மாதிரி நம்ம இதை கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூல் டைம்லலாம் இது மாதிரி கொடுத்து விட்டா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கோட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்காக வெங்காயம் கட் பண்ணிட்டேன். கூடவே சிக்கன் கிரேவியும் சைட் பை சைட் பண்ணுறதுக்கு அதையும் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு வெறும் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ரெண்டும் ஒரே போலவே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டேன் ஒரே போல். தேங்காய் பால் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. இது கடையில் வாங்குகிற டின்னில் உள்ள பால் தான். இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணதும் நம்ம அந்த டீ கடையில் டீ ஆற்றுற மாதிரி 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அல்லது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா கீழே தண்ணியாக இருக்கும், மேலே பாலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். தேங்காய் பால் நான் ஒரு 1.5 கப்பு சேர்த்துக்கிட்டேன். அரிசி 3 கப்பு எடுத்திருந்தேன்.
நமக்கு வந்து டோட்டலா 4 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப்பு தண்ணி வீதம். 3 கப் அரிசிக்கு 4 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அந்த 4 1/2 கப்பில நான் 1 1/2 கப்பு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். மீதி 3 கப்பு வந்து தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். தேங்காய் பால்ல அதிக கொழுப்பு சத்து வேற இருக்கும் இல்லையா? அதனால நான் வந்து தேங்காய் பாலோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துருக்கிறேன். சிக்கனுக்கும் வந்து ஆஸ் யூசுவல் வந்து மசாலா வந்து எப்பவும் போல தான் நான் வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு சிக்கன் மசாலா வீட்டில் உள்ள கரம் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்ருக்கேன். அதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 15 நிமிஷம் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அந்த மீதி இருந்த தேங்காய் பால் இருக்குல்ல, அந்த டின்னில் வச்சுருந்த மீதி உள்ள தேங்காய் பாலையும் அந்த சிக்கன் கிரேவிலேயே மிக்ஸ் பண்ணி சேர்த்துப்பேன். இது வந்து தேங்காய் பால் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். மீதி இருந்தால் வந்து நைட்டு வந்து இட்லி இல்லை தோசைக்கு வச்சுக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். பன்னீர் டிக்கா ரெடி பண்ணது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிக் வந்து என்கிட்ட இருந்தது. அந்த ஸ்டிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், அடுத்து குடமிளகா, அடுத்தது ஒரு பன்னீர் க்யூபு. இந்த 3யுமே வந்து வரிசையாக இதே ஆர்டரில் வந்து நான் அந்த ஸ்டிக்கில் வந்து கோர்த்து கோர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் வந்து வேலை முடிஞ்சிடும். சிக்கன் குழம்புக்கும் நம்ம குழம்பு வந்து மூடி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து அந்த மீதி இருந்த தேங்காய் பாலை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டா அந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். ஸோ ஒரே டைமில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிடலாம். இதை வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு வந்து நான் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா பேகு, அவங்களோட டாய்ஸ் எல்லா திங்ஸுமே வந்து அங்கங்கே இருந்தது. அதனால் அந்த ஒர்க்கையும் சைட் பை சைடு வந்து நான் பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கிட்டே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம் ரெடியானதுக்கப்புறமா அதை இறக்கி கீழே வச்சுட்டு அதே வந்து பேனில் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அந்த ஸ்டிக்கோடவே வந்து அப்படியே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணதுனால சைடில் வந்து லைட்டாக அது கருப்பான மாதிரி இருந்தது. பட் அந்த பன்னீரோட டேஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது கரெக்டாக தான் இருந்தது. சிக்கன் வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற தேங்காய் பாலை போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு இதோட வந்து லஞ்ச் ரெடி ஆயிருச்சு. ஒரு சூப்பரான லஞ்சு. தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, அது கூடவே வந்து பன்னீர் டிக்கா. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச லஞ்சு. நம்ம சிம்பிளாகவும் முடிச்சிடலாம். இதே வந்து நம்ம டின்னருக்கும் வந்து இந்த கிரேவியை வச்சிடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணதுனால அந்த அடுப்புலலாம் தெரிச்சு அப்படியே ஆயிலாக இருந்த மாதிரி இருந்தது. அதோட கையோடவே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டா அந்த க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும். இந்த ஃப்ரை பண்ண பேனு எல்லாத்தையுமே நான் கழுவி முடிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட பிளேட்டை கழுவிட்டு கொஞ்சம் நாளாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க்கை வந்து நான் முடிச்சிட்டேன். ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 2 நாளுமே லஞ்சு முடிச்சதுமே பசங்கள வந்து என் கூட அப்படியே படுக்க வச்சேன்னா அவங்க தூங்கிருவாங்க. இந்த 2 நாளுமே லஞ்சு முடிச்சதும் அவங்கள தூங்க வச்சுருவேன். சண்டே மட்டும் தூங்க வைக்க மாட்டேன். ஏன்னா சண்டே லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க தூங்குனாங்கன்னா, நைட்டு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகும். நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆனா மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க லேட்டா எந்திரிப்பாங்க. போக மாட்டேன்னு அடம் பண்ணுவான். அதனால வந்து அந்த நாள் மட்டும் தூங்க வைக்க மாட்டேன். பசங்க தூங்குனதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கழிச்சு பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் அதுக்குரிய திங்ஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடியே வந்து கேக் வந்து நம்ம சென்னையில இருக்கும்போதே பேக் பண்ணேன். அப்புறமா வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இந்த வாட்டி சரியா வராட்டினாலும் எப்படியாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பேக்கிங்க்கு வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த கேக்கோட ஃப்ளேவர் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வாட்டி சாக்கோ ட்ரஃபிள் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக பீட்ரு ஆன் பண்ணணுமே சின்ன பையன் எந்திரிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பீட்டரில் வந்து பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் பீட்ரு ஆன் பண்ணோன்னே அவன் வந்து தூங்கினவன் வந்து எந்திரிச்சு வந்துட்டான். கேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங்க்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தனியா, வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தனியா எடுத்து வச்சதுக்கப்புறமா 2யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு 9 இன்ச் பேனில் வந்து நான் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் வந்து கடைக்கு போகிற வேலை இருக்குது. அதனால் பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணதுக்கப்புறமா கேக் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை இருக்கும். ஸோ நம்ம பேக் பண்ணி எடுத்து வெளியில் வச்சுட்டோன்னா அந்த ஆறுறக்குள்ளக்க நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. பேக் பண்ண உள்ள ஓடிஜியில் வைக்கும்போது 2 கேக்கையும் மிடில் லேயரில் வைப்போன்னு தான் நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பேக் பண்ணும்போது மிடில் லேயரில் வச்ச கேக் வந்து கருகாமல் நல்லா இருந்தது. பட் கீழே உள்ள லேயரில் வச்சுருந்தது கருகியிருந்தது. அதனால் இந்த வாட்டி 2யுமே மிடில் லேயரில் தான் வைக்கணும்னு சொல்லி நினச்சேன். பட் என்னோட ஓடிஜியோட சைஸ் சின்னதுங்கிறனால வைக்க முடியல. அதனால் ஒரு கேக்கை வந்து கீழவும் இன்னொரு கேக்கை வந்து மேலே உள்ள லேயர்லேயும் வச்சுருக்கிறேன். கேக்கு பேக் ஆகிற அந்த நேரத்தில் வந்து டீ போட்டு நம்ம குடிச்சு கிளம்பி ரெடியாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இஞ்சி டீ தான் போட்டு ரெடி பண்ணேன்.
இஞ்சை வந்து லைட்டாக இந்த மாதிரி தள்ளி எடுத்துக்கணும். அந்த ஃபுல்லாக வந்து தட்டி அதோட சாறு எடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக தள்ளி எடுத்துட்டு தண்ணியில் வந்து டீ தூள், சர்க்கரை, இந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதித்ததுக்கப்புறமா தான் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்கணும். பால் வந்து பேக்கிங்காக காய்ச்சின பால் வந்து மீதி இருந்தது. அதுதான் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இந்த வின்டர் வேருக்கு வந்து நல்லா தாங்கும். நல்லா ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸு. அதனால் அது போட்டுட்டா நம்ம இப்போ ஸ்னோ டைமுங்கிறனால குளிருக்கு நல்லா தாங்குங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் இன்றைக்கி போட்டிருந்தேன். பேக் பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங் பண்ண அந்த இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இதில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு லேயரில் உள்ள ஓடிஜியில் வச்சுருந்த கேக் மட்டும் அப்படியே மேலே ஃபுல்லாக கருகிடுச்சு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துருந்தேன். கேக் நல்லா பேக் ஆகி வந்திருந்தது. பட் அந்த மேல் உள்ள லேயர் வந்து கருகிடுச்சு. பட் இந்த வாட்டி வந்து நம்ம ட்ரையல் வெர்ஷனுக்கு தானே ட்ரை பண்ணுறோம். அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஐசிங் பண்ணி கற்றுக்கிடுவோங்கிறதுக்காக அதை அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். ஒரு துணி போட்டு மேலே வந்து மூடி போட்டுட்டு நாங்கள் வந்து டீ போட்டிருந்தது ரெடி ஆயிடுச்சு. அதை குடிச்சிட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஸ்னோ இல்லை. ஆனால் போகிற வழியிலே பாதியிலே வந்து ஸ்னோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் வெதர் செக் பண்ணிவிட்டு போனப்பயே அதில் இருந்தது. ஸ்னோ வார்னிங் கொடுத்துருந்தாங்க. போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்னோவாக விழ ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து காஸ்கோ தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சின்ன பையன் வந்து அவனோட ஸ்னோ பூட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்னோ பூட்ஸு, க்ளவுஸு எல்லாமே வந்து செட்டாக வாங்க வேண்டியிருக்கு. அதுக்காக ஃபஸ்ட்டு காஸ்கோ போயிருந்தேன். போனதுக்கப்புறமா அந்த கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் அங்கே நிறைய இருந்திருந்தது. அதில் வந்து இந்த ட்ரெயின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து வருஷம் வருஷம் இருக்கிற செட்டப். இதில் வந்து நான் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது இந்த ட்ரெயின் பார்க்கல. அதனால் அந்த ட்ரெயின் பெரிய ட்ரெயின் மட்டும் பிடிச்சிருந்தது. அதெல்லாம் சுற்றி ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் கனெக்ட் பண்ணி நம்ம கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரியான சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸ்டார்டிங் வந்து ஒரு $100லேருந்து $20 வரைக்குமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாக்லேட் டைப் மாதிரி வந்திருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஷூ வந்து அவனோட சைஸ் அவனுக்கு அங்கே வந்து காஸ்கோவில் கிடைக்கல. அதனால் காஸ்கோவில் வந்து ஷூ எடுக்கலை. வேறு எங்கேயாவது வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நார்மலாக 13 சைஸ் தான் இருந்தது. அவனுக்கு வந்து அந்த இன்ஃபன்ட் சைஸ் 13 கிடையாது. அவனுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தேவை. அதனால் க்ளவுஸ் மட்டும் இருந்தது. க்ளவுஸு அவனுக்கு வின்டர் சாக்ஸ் தேவை இருந்தது. எடுத்துகிட்டு வந்துட்டோம். உள்ளே போகும்போதே வந்து ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அதனால் காஸ்கோலேருந்து ரிட்டர்ன் கிளம்பும்போது அந்த ஸ்னோவை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வால்மார்ட் தான் போனோம். வால்மார்ட் போனதுக்கப்புறம் அவனோட ஷூ சைஸ் வந்து அங்கேயும் கிடைக்கல. அவனுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஷூ இல்லை. -30 வரைக்கும் தாங்குற மாதிரியான ஷூ வந்து கிடச்சிது. அவன் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணது வந்து -50 வரைக்கும் தாங்குற மாதிரியான ஷூவு. இந்த ஷூ கலர்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு பிடிக்கல. அவன் ஒரே இதாக அவன் மிஸ் பண்ண அந்த பிளாக் கலர் ஷூ தான் வந்து வேணும்னு கேட்டான். இதுதான் லாஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்து அவன் மிஸ் பண்ண ஷூவு. இதே ஷூவில் வந்து அவனோட சைஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவனை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் இருக்குது, இதுதான் அவங்க மேம் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஏமாற்றி சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேக் வந்து ஏற்கனவே ஆறுறதுக்கு வச்சுட்டு போயிருந்ததுனால கேக் மேலே வந்து ஒரு கனாச் வந்து ஊற்றணும். சாக்லேட் ட்ரஃபிளில் உள்ள அந்த சாக்லேட் கனாச் ரெடி பண்ணுறதுக்காக க்ரீமு, நம்ம டார்க் சாக்லேட், தென் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதை வந்து டபுள் பாய்லர் மெத்தட் மூலமாக மெல்ட் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். டின்னருக்கு வந்து ஏற்கனவே சிக்கன் கிரேவி லஞ்சுக்கு வச்சுருந்தது மீதி இருந்தது. தோசை ஊற்றுற வேலை மட்டும்தான். அதனால் 2 வேலையும் சைட் பை சைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிக்கிட்டே சாக்லேட் கனாச் வந்து ரெடி பண்ணினேன். கேக் ஐசிங் பண்ணுறதுக்குரிய பர்ஃபெக்ட் டூல்ஸ் எல்லாம் என்கிட்ட கையில். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ஓரளவு நமக்கு அந்த கேக் மாதிரி ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம தேவை இருக்கிற பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் வந்து நான் கேக் ட்ரை பண்ணேன். நிறையா வந்து யூடியூப்பில் வந்து கேக்கு வந்து ஹோம் பேக்கர்ஸ் போடுற கேக்கெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். பட் ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம செய்யும்போது நிறையா காசு கொடுத்து அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து ஸ்பெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப எதுவும் ஸ்பெண்ட் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு கேக் வந்து கருகி போச்சு இல்லையா, அந்த கருகின கேக்கில் மேலே உள்ள அந்த டாப் லேயரை மட்டும் செரேட்டட் நைஃப் வந்து என்கிட்ட இருந்தது. அது மூலமாக வந்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த டாப் லேயர் கட் பண்ணதுக்கப்புறமா கேக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கேக்கை வந்து 2 பீஸாக வந்து இந்த செரேட்டட் நைஃப் மூலமாக கட் பண்ணிட்டேன். கேக் நல்லா ஆனால் சாஃப்டாகவே இருந்தது. அந்த மேலே உள்ள லேயர் எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து எந்த வித்தியாசமும் தெரியலை.
ஃபர்ஸ்ட் இந்த கேக்கை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கேக் வந்து நல்லா வந்திருந்ததில் அந்த கேக்கை வந்து மேலே மட்டும் லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டேன். அந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக மேலே ட்ரை ஆன மாதிரி இருந்தது. அதை வந்து செரிட்டோ நைஃப் மூலமாக திரும்ப கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். டோட்டலாக 4 பீஸ் இருந்தது. விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக்கை வந்து அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து 2 கேக் பேக் பண்ணியிருந்தேன். 2யும் 2 கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 4 லேயர்ஸ் கேக் வரும். ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து அதுக்குரிய டூல்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடையாது. வீட்டில் வந்து பட்டர் நைஃப் இருந்தது. அதை மட்டுமே வச்சு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கீழே வந்து கேக் டர்னரு தட்டு எதுவுமே இல்லை. அதனால் சாப்பாடு தட்டு ஒன்று இருந்தது. அந்த கவுத்தி போட்டுட்டு ஒவ்வொரு லேயர் கேக்கு வச்சுட்டு மேலே வந்து சுகர் சிரப் ஊற்றிட்டு ஐசிங் பண்ண அந்த ஐசிங்கை வந்து நான் வந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் யூஸ் பண்ணது இந்த பட்டர் நைஃபை வச்சு யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன். கேக் மேலே ஃபுல்லாக அந்த ஐசிங்லாம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பைப்பிங் பேக் என்கிட்ட இருந்தது. அந்த பைப்பிங் பேக்குக்குள்ளக்க அந்த செஞ்சு வச்சுருந்த அந்த சாக்லேட் க்ரீமை ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு இதை வச்சு வந்து சைடில் வந்து பண்ணிவிடுவோன்னு நினச்சேன். பட் எனக்கு அந்தளவுக்கு பண்ண தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக அந்த ஸ்பேச்சுலா வச்சு அது மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பட்டர் நைஃபை வச்சு ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த க்ரீமை ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன். பைப்பிங் பேக்கில் வச்சுருந்த க்ரீமை மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தேன். அது எந்த டிசைனுமே இல்லாமல் நார்மலாக உள்ள பைப்பிங் பேக்கு. அந்த நாசிலில் எந்த டிசைனுமே இல்லை, ப்ளெயினாக இருந்தது. அது வச்சதுக்கப்புறம் நான் அந்த சாக்லேட் கனாச் வந்து மேலே ஊற்றி விட்டுருந்தேன். ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது, சாக்லேட் கனாச் ஊற்றுனதுக்கப்புறமா தானே நான் அந்த மேலே உள்ள டிசைன் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திரும்ப அந்த க்ரீமை எடுத்துகிட்டு அந்த கனாச்சை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன். கனாச்சும் வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருந்துச்சு. நான் வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜில் வந்து ஊற்றலை. இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலேயே திரும்ப அந்த பைப்பிங் பேக்கில் ரிமைனிங் இருந்த க்ரீமை மேலே வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸும் தூவி விட்டுருந்தேன். ஃப்ராஸ்டிங் பண்ண ரொம்ப நேரம் ஆனதுனால மெல்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாள் காலையில் தான் எழுந்திரிச்சு இந்த கேக் கட் பண்ணேன். கேக் மேலே உள்ள சாக்லேட் மட்டும் கொஞ்சம் கட்டியாகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருந்தது. பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.